Hi guys, welcome back. இன்னைக்கு இன்டெக்ஸ்ட்ல 2.5ல இருக்கோம். ரொம்ப சிம்பிள், பேசிக், இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் to make sure your concepts are very clear. Okay. Calculate the molarity, mole fraction of potassium iodide. If the density of 20% mass by mass aqueous potassium iodide is 1.202 gram per ml. சரி, ஃபர்ஸ்ட் மொலாலிட்டி கேக்குறாங்க. மொலாலிட்டி என்னது? மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் வாட்டர் இன் கேஜி. கரெக்டா? மொலாலிட்டின்றது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. இங்க வாட்டர் அக்வஸ்ன்றதுனால வாட்டர் இன் கேஜி. மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணும். மோல்ஸ்னாலே மாஸ் அப்பான் மோலார் மாஸ் இங்க உள்ள 20% ஆனா ஓவரால் 100 கிராம், அதுல 20 கிராம்ஸ் எடுத்துக்கணும். மாஸ் வந்து 20 கிராம், சொல்யூட்டோட மாஸ் 20 கிராம்ஸ். மோலார் மாஸ் எவ்வளவு? பொட்டாசியம் ஐடைடோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 166 கிராம்ஸ். எப்படி சார் அப்படின்னா, பொட்டாசியம் கே வந்து 39, அயோடின் வந்து 127. ஸோ மொத்தமா இட் இஸ் 166. ஸோ மாஸ் அப்பான் மோலார் மாஸ் வந்து 120 அப்பான் 166ன்னு வரும். இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி வந்து இங்க எவ்வளோ? சொல்யூட் வந்து 20%, சால்வெண்ட் வந்து 80%. அது வந்து 80 கிராம்ஸ். 80 கிராம்ஸ் அப்போ ஸோ இது சிம்பிளா எழுதுனா 20 டிவைடட் பை 166ன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி வந்து 80 கிராம்ஸ் விச் இஸ் 0.08. கிளியரா? கேஜி தான் போடணும். 80 கிராம்ஸா போட்டீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ இன் வி சால்வ் வில் பி கெட்டிங் 1.51 மொலாலிட்டி அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. பார்ட் ஏ முடிஞ்சு. பார்ட் பி என்னது? மொலாரிட்டி. அதேதான், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான், பட் இங்க வந்து வால்யூம்ல சொல்லுவோம். அதுக்கு தான் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கு சின்ன வயசுல படிச்சிருப்போம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் டென்சிட்டி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மாஸ் ஓவராலா சொல்யூஷன் வருது 100 மொத்தமா. ஏன்னா அதோட டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க 1.202. இதை டிவைட் பண்ணீங்கன்னா யூ கெட் த வால்யூம் விச் இஸ் 1.202. கொஸ்டினை கொடுத்துருக்காது. டிவைட் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் 83.19 ml. 83.19 ml வரும். ஓகேவா? அதான் வால்யூம். நமக்கு இங்க அதே ஃபார்முலா தான், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் போடணும். மோல்ஸ் எவ்வளோ? அதே தான் 20 டிவைடட் பை 166 டிவைடட் பை 83.19 லிட்டர்ஸ்ல போட்டுன்றதுனால 10⁻³ போட்டீங்கன்னா யூ வில் பி சால்விங் அண்ட் கெட்டிங் 1.41 கேபிட்டல் எம் மொலாரிட்டி. ரெண்டாவது முடிச்சாச்சு. மூணாவது என்னது? மோல் ஃபிராக்ஷன். ரொம்ப ஈஸி. அதோட மோல்ஸ் இதோட மோல்ஸ் எடுத்து மோல் ஃபிராக்ஷன் பண்ண முடியும். மோல்ஸ் ஆஃப் கேஐ. எத்தனை மோல்ஸ்? மாஸ் அப்பான் மோலார் மாஸ் எவ்வளோ? இப்பதான் கண்டுபிடிச்சோம். மாஸ் வந்து 20 கிராம்ஸ். அதோட ஸோ 20 டிவைடட் பை 166 பண்ணீங்கன்னா 0.12 மோல். அதே மாதிரி வாட்டரோடது எவ்வளோ? வாட்டரோட மோல்ஸ் வந்து 80 டிவைடட் பை மோலார் மாஸ் 18 பண்ணீங்கன்னா 4.44 மோல்ஸ். அப்ப மோல் ஃபிராக்ஷன் என்னது? அது டிவைடட் பை டோட்டல். அவ்வளவுதானே. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் ஐடைடுன்றது என்னதுன்னா 0.12. அதோட மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் 0.12 பிளஸ் 4.44 which will give you approximately. சால்வ் பண்ணீங்கன்னா கால்குலேட் பார்த்துருமா? இதான் மோல் 0.12 டிவைடட் பை 0.12 பிளஸ் 4.44 நீங்களா? சரி, 0.12 பிளஸ் 0.4.44 டினாமினேட்டர் மட்டும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னா 4.56 வருது. ஸோ 0.12 டிவைடட் பை இதை பண்ணனா ஐம் கெட்டிங் 0.5472 அப்படின்னு வரும். சாரி, 0.5472 டிவைட் பண்ணீங்கன்னா 0.12 டிவைடட் பை 4.56 பண்ணீங்கன்னா 0.0263 ஆன்சர். மோல் ஃபிராக்ஷன். ஓகேவா? வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.